வணக்கம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை கேட்டாலே ஏகப்பட்ட விளம்பரம், ஏகப்பட்ட குழப்பம் இல்லையா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு நாம யுவா பாரத் பாலிசிய பத்தி எந்த விதமான மார்க்கெட்டிங் பூச்சும் இல்லாம அக்கு வேறா ஆணி வேறா அலச போறோம். வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி. உங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்ககிட்ட சொல்ல தயங்குற இல்லைனா மறைக்கிற சில விஷயங்கள் என்னவா இருக்கும்? இந்த முழு அலசல்லையும் நாம அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய நிபந்தனைகளையும் நேருக்கு நேரா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு முடிவு பண்ணாலே 1000 குழப்பங்கள் வரும். எது நல்லது, எது நமக்கு சரி வரும்? இந்த குழப்பத்துக்கான தெளிவான பதில நாம சேர்ந்து தேடலாம் வாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற வாசகத்தை நல்லா பாருங்க. ரொம்ப ஆழமான விஷயம் இது. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு தீயணைப்பான் மாதிரி. வீடு தீப்பிடிச்சதுக்கு அப்புறம் அதை ஓடி போய் வாங்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இது அவசரத்துல வாங்குற பொருள் இல்ல, அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே நம்மள தயார்படுத்திக்கிற ஒரு கருவி. சரி, அந்த மாதிரி திட்டமிடலுக்கு ஒரு தீர்வா இருக்கக்கூடிய ஒரு பாலிசிய பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். பகுதி 2ல நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனத்தோட யுவ பாரத் பாலிசிக்கு ஒரு முழுமையான அறிமுகத்தை பாத்திரலாம். முதல்ல இந்த பாலிசி யாருக்காக ஸ்பெஷலா டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாப்போம். நீங்க 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்களா? வேலைக்கு போறீங்களா? புதுசா கல்யாணம் ஆயிருக்கா? இல்ல ஒரு சின்ன குடும்பமா இருக்கீங்களா? ரொம்ப அதிகமா பிரீமியம் கட்டாம ஒரு நல்ல கவரேஜ் வேணும்னு யோசிக்கிறீங்களா? அப்போ இது உங்களுக்கு சரியா இருக்கலாம். இந்த பாலிசியில ஃபேமிலி ஃப்ளோட்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை அடிக்கடி வரும். அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரே ஒரு இன்சூரன்ஸ் தொகை தான், ஆனா அதுக்கு கீழே உங்க முழு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். இது ஒரு கூட்டு பாதுகாப்பு கவசம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. தனிநபர் பாலிசினா ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா இன்சூரன்ஸ் தொகை இருக்கும். ஆனா ஃபேமிலி ஃப்ளோட்டர்ல அந்த ஒரே தொகையை எல்லாரும் பகிர்ந்துக்கலாம். குறிப்பா சொல்லணும்னா இளம் குடும்பங்களுக்கு இது ரொம்பவே செலவை மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்மார்ட்டான சாய்ஸ். அடுத்து நாம ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வர்றோம். பகுதி 3ல நாம அடிக்கடி கவனிக்க தவற அந்த ஃபைன் பிரிண்ட், அதாவது கண்டிஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். முதல்ல வெயிட்டிங் பீரியட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமாங்க? இது நல்லா கவனிங்க. உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை நோய் இல்லனா ரத்த அழுத்த மாதிரி நோய்கள் இருந்தா அதுவும் இந்த பாலிசியில கவர் ஆகும். ஆனா ஒரு குறிப்பிட்ட காத்திருப்பு காலத்துக்கு பிறகுதான் இது எடுத்த உடனே கிடைக்கிற டே 1 கவரேஜ் கிடையாது. இந்த விஷயத்துல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். 40% இந்த நம்பரை பாருங்க. இது என்னன்னு தெரியுமா? உங்க பாலிசியில ஒரு நாளுக்கு இவ்ளோதான் ரூம் வாடகைன்னு ஒரு லிமிட் இருக்கும். நீங்க அதைவிட அதிகமான வாடகையுள்ள ரூம்ல தங்கிட்டா உங்க மொத்த கிளைம் தொகையில இவ்ளோ சதவீதத்தை நீங்க இழக்க நேரிடும். ஒரு சின்ன தவறே எவ்ளோ பெரிய இழப்புக்கு வழிவகுக்குது பாரு. சரி, அடுத்த பகுதிக்கு போலாம். நேரா பண விஷயத்துக்கு வருவோம். பிரீமியம் எவ்ளோ வரும்? நமக்கு உண்மையிலே எவ்ளோ கவரேஜ் தேவை? இதெல்லாம் பத்தி இப்போ தெளிவா அலசலாம். இந்த பாலிசியோட பிரீமியம் ரொம்ப குறைவானதா? இல்ல. ரொம்ப அதிகமானதா? அதுவும் இல்ல. அப்போ என்ன? இது ஒரு வேல்யூ ஃபார் மணி பாலிசி. அதாவது நீங்க குடுக்கற பணத்துக்கு சரியான மதிப்பு கிடைக்கும். குறிப்பா இளம் வயசுல சேரும்போது இது ஒரு புத்திசாலித்தனமான முதலீடா இருக்கும். சரி, எவ்வளவு தொகைக்கு இன்சூரன்ஸ் எடுக்கணும்? இன்னைக்கு இருக்கிற மருத்துவ செலவுகளை யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு 2ஆம் நிலை நகரத்துல இருந்தா கூட குறைஞ்சது 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் தேவை. மெட்ரோ நகரமா இருந்தா 10 லட்சத்திலிருந்து 15 லட்சம் கண்டிப்பா அவசியம். நம்மளோட தேவைய நாம ஒருபோதும் குறைச்சு மதிப்பிடவே கூடாது. இப்போ நாம பலரும் மனசுக்குள்ள வச்சிருக்கிற ஆனா வெளியில கேட்க தயங்குற சில கேள்விகளையும் அதுக்கு பின்னால இருக்கிற கசப்பான உண்மைகளையும் உடைக்க போறோம். கட்டுக்கதைகளை நம்பாம உண்மையை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. வேலைக்கு போறவங்க மனசுல முதல்ல வர்ற கேள்வி இதுதான். எனக்கு ஆபீஸ்லயே இன்சூரன்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கு தனியா இன்னொன்னு? இது ஒரு நியாயமான கேள்வி மாதிரி தான் தெரியும். ஆனா இதுக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. இந்த ஸ்லைட்ல இருக்கிற உதாரணம் விஷயத்தை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஆஃபீஸ் பாலிசி ஒரு கொடை மாதிரி. வேலை இருக்கிற வரைக்கும் தான் அது உங்களை பாதுகாக்கும். வேலை போச்சுன்னா அந்த கொடையும் போயிடும். ஆனா உங்க தனிப்பட்ட பாலிசி உங்க வீட்டு கூரை மாதிரி. அது வாழ்க்கை முழுமைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களை பாதுகாக்கும். சரி, அடுத்த பெரிய சந்தேகம், அரசாங்க இன்சூரன்ஸ் நிறுவனத்துல கிளைம் பண்ணா ரொம்ப மெதுவா இருக்குமாமே, ரொம்ப லேட் ஆகுமாமே, இது உண்மையா? இந்த கட்டுக்கதைய இப்ப உடைப்போம் வாங்க. பதில் ரொம்ப சிம்பிள். மெதுவானது இல்ல, விதிமுறை அடிப்படையிலானது. அதாவது உங்க ஆவணங்கள் எல்லாம் பக்காவா சரியா இருந்தா உங்க கிளைம் கண்டிப்பா கிடைக்கும். இங்கே உணர்ச்சிகளுக்கோ சிபாரிசுகளுக்கோ இடமில்ல, விதிகளுக்கு மட்டும்தான். அப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சரியா இருந்தா கிளைம் வேகமா கிடைக்கும். எல்லா இன்சூரன்ஸ் வாங்குறவங்க மனசுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு பெரிய பயம் இதுதான். இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க நம்மளை ஏமாத்தி வேணும்னே நம்ம கிளைமை நிராகரிச்சுடுவாங்களா? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மை என்னன்னு பார்க்கலாமா?
இந்த டேட்டாவை பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம். கிளைம் நிராகரிக்கப்படுறதுல 180% காரணம் வாடிக்கையாளர் பாலிசி விதிகளை சரியா படிக்காததுதான். வெறும் 20% தான் ஏஜென்ட் சரியா விளக்காததால நடக்குது. அப்போ சக்தி யார் கையில இருக்கு? நம்ம கையில தான். படிச்சு புரிஞ்சுகிட்டா நம்மள யாரும் ஏமாத்த முடியாது. இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இவ்ளோ விஷயங்களையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு வர வேண்டிய நேரம். இந்த யுவா பாரத் பாலிசி உங்களுக்கு சரியானதா இல்லையா? வாங்க இறுதி தீர்ப்ப பாப்போம். இந்த பாலிசிய யார் வாங்கலாம்? ஒரு சின்ன செக்லிஸ்ட் மாதிரி சொல்றேன். நீங்க 18-40 வயசுக்குள்ள இருக்கீங்களா? இதுதான் உங்க முதல் ஹெல்த் இன்சூரன்ஸா? ஆடம்பரமான வசதிகளை விட நிலையான நீண்டகால பாலிசி உங்களுக்கு வேணுமா? ஆஃபீஸ் பாலிசிய மட்டும் நம்பி இருக்க முடியாதுன்ற சூழ்நிலையில இருக்கீங்களா? அப்போ நீங்க இதை தாராளமா பரிசீலிக்கலாம். அதே மாதிரி யார் இதை தவிர்க்கணுங்கிறதுலயும் நம்ம ரொம்ப நேர்மையா இருக்கணும். நீங்க ஒரு சீனியர் சிட்டிசனா ஏற்கனவே பெரிய நோய் இருந்து உடனடியா கிளைம் வேணும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா பாலிசி விதிகளை படிக்காம அப்புறம் கம்பெனியை குறை சொல்றாளா நீங்க? அப்போ தயவு செஞ்சு இந்த பாலிசி உங்களுக்கு ஏற்றதில்ல. இறுதியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. யுவா பாரத் பாலிசிங்கிறது அவசரத்துல வாங்குறவங்களுக்கானது இல்ல. அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே திட்டமிடுற புத்திசாலிகளுக்கானது. உங்க எதிர்காலத்தை நீங்க இப்படி திட்டமிட போறீங்க. யோசிங்க.